தான் வீடு கட்டியிருக்கேன், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ஷெட்டு ஓகேங்களா, இதில் வந்து மாட்டு கொட்டாயி இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பால்கனி மாதிரி விட்டுருப்போங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பூக்கள் வச்சிங்கன்னா அழகாக ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே தூரத்துலேருந்து பார்த்தாலும் அட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்ச்சி அப்படி இருக்கும் ஓகேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்லெட் ஓகேங்களா, அப்படி லைட் ஒய்லெட்டில் பூவோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஓகேங்களா. கொடிகள் டக்கு டக்குன்னு வளருக்கும், ஃபாஸ்ட் க்ரோத். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லென்த்தாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து லைனாக முட்டுக்கள் வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 4 இங்கே பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி தேர் மாதிரி கொத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் முட்டுக்கள் எல்லாமே லைனாக வரக்கூடியது ஓகே. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டில் வச்சுருந்து இதோட ஒரு பெரிய பாட்டோ ஒரு 14 இன்ச் பாட்டோ இல்லை 16 இன்ச் பாட்டோ அதில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ ஒரு பைப்போ நம்ம பிளாஸ்டிக் பைப்போட வச்சு விட்டிங்கன்னா அழகாக வீட்டை சுற்றி போக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேன் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் அழகாக அப்படி இயற்கை அப்படி வர்ணிச்சு நிறைய வரும் ஓகேங்களா. ஒரு அழகான ஒரு க்ரீப்பர் வகை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பராக நல்லா புஷ்ஷியாக பாருங்கள் நல்லா குச்சி வச்சு கட்டி விட்டுருக்கு, நல்லா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய கொடி